ஜெஃப்ரி எஃப்சி அப்படிதான் எனக்கு வந்து சோசியல் மீடியால ஒரு ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. லெஸ்லி வெக்ஸ்னர், அதாவது விக்டோரியா சீக்ரெட் ஓனர் இருக்கார்ல, அவரோட நம்பிக்கையை பெற்று இவருக்கு அவர் மூலியமா தான் இவர் பெரும் கோட்டீஸ்வரனாக ஆகிறார். லோலிட்டா எக்ஸ்பிரஸ் சொல்லி ஒரு அந்த ஃபிளைட் வந்து அந்த ஃபிளைட்ல வந்து பாத்தீங்கன்னா உள்ளேயே குளியலறை, பெட்ரூம் அண்ட் சகல டைனிங் இது எல்லாமே கிச்சன் சகல வசதிகளும் கொண்ட அந்த ஃபிளைட்டை வந்து வாங்கியிருந்தாரு. அமெரிக்க முன்னாள் அதிபர் பில் கிளின்டன், இப்ப இருக்கிற பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் பிரிட்டிஷ் இளவரசர் பிரின்ஸ் ஆண்ட்ரூ, ஸோ இதெல்லாம் வந்து இவரோட தொடர்புல இருந்தாமலே இவங்க கம்யூனிகேஷன்ல இருந்தாங்க. குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா பில் கிளின்டன் மட்டும் 70 முறை அந்த தீவுக்கு போயிட்டு வந்து இவரோட தொடர்புல இருந்தாரு அப்படின்னு சொல்றாங்க. ஹாலிவுட் ஆக்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கெவின் ஸ்பேசி அண்ட் கிறிஸ் டக்கர் இவங்களுமே இந்த விமானம் மூலியமா ஆப்பிரிக்க நாடுகளுக்கு வந்து டிராவல் பண்ணியிருக்காங்க. டிராவல் பண்ணும்போது அவங்க இந்த விமானத்தை யூஸ் பண்ணி சந்தோஷமா இருந்திருக்காங்க, சிறுமிகளை வைத்து அப்படின்னு சொல்லப்படுது. கிட்டத்தட்ட 30 லட்சம் பக்கங்கள் கொண்ட ஆவணமா இருக்கும். பேப்பர்ஸ் ரெக்கார்டு 30 லட்சம் பக்கத்தை கொண்ட ஆவணமா இருக்கும். அதோடு இல்லாம 2000க்கு மேற்பட்ட வீடியோக்குள்ளாகவும் இருக்கு. பிக்சர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 1,80,000 பிக்சர்ஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க. வணக்கம் HK வாய்ஸ் நேயர். கடந்த சில நாட்களா சோசியல் மீடியா பக்கம் போனாலே ஒரு பேர் பயங்கரமா ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. அதுதான் ஜெஃப்ரி எப்ஸ்டீன். யார் இவர்? ஒரு சாதாரண அமெரிக்க கோடீஸ்வரர். இறந்த பிறகு ஏன் இப்போ உலகமே இவரை பார்த்து பயப்படுது? அமெரிக்க அதிபர்கள் முதல் உலக பணக்காரர்கள் வரை இவருடைய பெயரை கேட்டாலே ஏன் பதறாங்க? இதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம விரிவா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி மக்களாகிய நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கேள்விகளை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. வாங்க சார் கிட்ட இது பற்றின கேள்விகளை கேட்போம். வணக்கம் சார். வணக்கம். யார் சார் இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீன்? ஜெஃப்ரி எப்ஸ்டீன் அப்படிதான் இன்னைக்கு வந்து சோசியல் மீடியால ஒரு ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த சோசியல் மீடியா ட்ரெண்ட் ஆகுறது நம்ம ஸ்டேட்ல மட்டும் இல்ல, நம்ம இந்தியால மட்டும் இல்ல, உலகம் பூரா ட்ரெண்ட் ஆயிட்டே இருக்கு. இதுக்கு காரணம் என்ன? அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஏன்னா நிறைய நேயர்கள் வந்து இதை பத்தி வந்து கேள்வி பர்சனலாவும் அதே நேரத்துல கமெண்ட்ஸ்லயும் கேட்டிருக்காங்க. சோ அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்ககிட்ட ஷேர் பண்ண போறோம். வாங்க. ஜெஃப்ரி எப்ஸ்டீன் 1970ல ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல மேக்ஸ் டீச்சரா ஜாயின் பண்றாரு. சோ அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பட்டப்படிப்பை கூட முடிக்காம அவரோட பேச்சு திறமை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசா இருக்குமா. அவ்வளவு டேலண்ட். அவரை பார்த்தா ஒரு கிராஜுவேட் இல்ல அப்படின்னு சொல்ல முடியாது. அப்படி இருக்கிற அவரு அந்த ஸ்கூல்ல இருந்து அவரை அனுப்புன பிறகு நேரா என்ன பண்றாரு அப்படின்னா வால் ஸ்ட்ரீட் அப்படின்ற ஒரு பிராண்டு அவங்களோட முதலீட்டு நிறுவனம், அதாவது நிதி முதலீட்டு நிறுவனமான பியர் ஸ்ட்ரீம்ஸ் அப்படின்றதுல வேலைக்கு சேர்றாரு. அங்க வேலைக்கு சேர்ந்து நிறைய தன்னோட திறமைய அந்த கம்பெனி கிட்ட காட்டுறாரு. காட்டின பிறகு அவருக்கு நிறைய ஃபண்டு ஃப்ளோவா ஸ்டார்ட் ஆகுது. அதாவது பணம் அங்கிருந்து சம்பாதிக்க ஆரம்பிக்கிறார். ஆரம்பிச்ச பிறகு பணம் கிடைச்சதுக்கு அப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சு தனியா ஒரு சொந்தமான ஒரு நிதி நிறுவனத்தை ஆரம்பிக்கிறாரு 1982ல. அந்த நிறுவனத்தின் பெயர் எப்ஸ்டீன் அண்ட் கம்பெனி. இந்த நிதி நிறுவனம் என்ன பண்ணும் அப்படின்னா இது வந்து ஒன்லி கோட்டீஸ்வரர்கள், அதாவது அவரு ஆலோசனை சொல்றதே $1 பில்லியன் மேல சொத்து இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அவரு ஆலோசனை சொல்லுவாரு. எப்படி நிதியை கையாள்வது, எப்படி நிதியை பெருக்குவது அப்படின்ற ஆலோசனை சொல்லக்கூடிய இடத்துல இருந்தாரு. அந்த நிறுவனத்தின் மூலமா நிறைய கோட்டீஸ்வரர்களோட அறிமுகம் கிடைக்குது. இதன் மூலமா தன் நெட்வொர்க்கை ஸ்லோவா டெவலப் பண்ண ஆரம்பிச்சாரு. இப்படிதான் அவர் கெரியரை ஸ்லோவா ஸ்டேஜ் பை ஸ்டேஜா டெவலப் ஆயிட்டு வந்துச்சு. சார் இவருக்கு எப்படி இவ்வளவு செல்வாக்கு உருவாச்சு சார்? சோ இவரு என்ன பண்றதுன்னா பேசிக்காவே இவருக்கு வந்து நிறைய பேச்சாற்றல் வச்சிருக்கிறவரு. இவர் என்ன பண்றாரு அப்படின்னா எப்ஸ்டீன் பொதுவா பெரிய பணக்காரங்கள் எல்லாம் வந்து ஈஸியா தன் வலைக்கு கொண்டு வரதுல ஒரு கை தேர்ந்தவராகவே எல்லாரும் சொல்றாங்க.
அதோட இல்லாம லெசி வெக்ஸ்னர், அதாவது விக்டோரியா சீக்ரெட் ஓனர் இருக்கார்ல, அவரோட நம்பிக்கையை பெற்று இவருக்கு அவர் மூலியமா தான் இவர் பெரும் கோட்டீஸ்வரனாக ஆகிறார். ஏன்னா அவரோட உதவியில இவர் நிறைய சம்பாதிக்க ஆரம்பிக்கிறார். எப்படி இவருக்கு இந்த அறிமுகங்கள் எல்லாம் வருது? பெரிய பெரிய ஆட்கள், அரசியல் தலைவர்கள் மற்றும் தொழிலதிபர்கள், அப்புறமா வந்து பெரிய பெரிய விஞ்ஞானிகள், மாடலிங் ஃபீல்ட்ல இருக்கிறவங்க, இவங்க எல்லாம் எப்படி இவருக்கு தொடர்பு வந்ததுன்னு பார்க்கும்போது, அவரோட கேர்ள் ஃப்ரெண்டு கிறிஸ்லைன் மேக்ஸ்வெல் அப்படின்றவங்க வந்து பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் நாட்டுல இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஊடகத்தின் தலைவர், அவருடைய மகள் தான் இவங்க நம்ம எப்ஸ்டீனுக்கு கேர்ள் ஃப்ரெண்டா பிற்காலத்தில் மாறுறாங்க. இவங்க மூலியமா தான் இவர் என்ன பண்றார் அப்படின்னா, கரிபியன் கடலில் உள்ள லிட்டில் சென்ட் ஜேம்ஸ் அப்படின்ற ஒரு தீவை வாங்கிக்கிறாரு. சோ வாங்கிட்டு என்ன பண்றாரு, இந்த தீவில பலவிதமான கட்டடங்களையும் உருவாக்குறாரு. ஆடம்பர அறைகள், அதாவது பங்களாவை கிரியேட் பண்ணிட்டு அந்த பங்களால பல கட்ட ரூம்களை வந்து கிரியேட் பண்றாரு. கிரியேட் பண்ணிட்டு இங்க எலிபேட் வந்து இறங்குற மாதிரி வசதிகளை ரெடி பண்றாரு. ரெடி பண்ணிட்டு தன்னோட தோழியான கிஸ்லைன் மேக்ஸ்வெல் கூட சேர்ந்துக்கிட்டு சிறுமிகளை 13 வயதிலிருந்து 18 வயது குறைவான சிறுமிகளை மூளை சலவை செய்து அவர்களை கடத்தி கொண்டு வந்து இந்த தீவுல வச்சு சித்திரவதைகளும் பாலியல் தொந்தரவுகளும் தன்னுடைய விஐபிகளுக்கு, அதாவது அரசியல் தலைவர்கள், கோட்டீஸ்வரர்கள், விஞ்ஞானிகள், பெரிய பெரிய மாடலிங் துறையை சேர்ந்தவர்கள், பிசினஸ் லீடர்ஸ், உலகத்தில் உள்ள பெரும் பணக்காரர்களுக்கு விருந்தாக்குகிறார். சோ இது போலதான் இவரோட நெட்வொர்க்கை அவரு டெவலப் பண்ண விதம். சார், எப்ஸ்டீனோட சொந்த விமானமான லோலிட்டா எக்ஸ்பிரஸ்ல பல பிரபலங்கள் கூட பயணம் செய்ததாகவும் பல பாலியல் கடத்தல்கள் செய்ததாகவும் தகவல் வந்திருக்கு. அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. எஸ், அதாவது லோலிட்டா எக்ஸ்பிரஸ் அப்படின்றது இவரோட ஓன் பிளைட். இவர் எலிபேட் அங்க ஒண்ணு செட் பண்ணிடுறாரு. அந்த தீவுல சொந்தமா ஒரு தீவு வாங்கினாருன்னு சொன்னோம் இல்லையா, அந்த தீவுல எலிபேட் செட் பண்ணிடுறாரு. சொந்தமா வந்து லோலிட்டா எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்லி ஒரு அந்த பிளைட் வாங்குறாரு. அந்த பிளைட்ல வந்து பாத்தீங்கன்னா உள்ளேயே குளியல் அறை, பெட்ரூம் அண்ட் சகல டைனிங், இது எல்லாமே கிச்சன், இந்த மாதிரி சகல வசதிகளும் கொண்ட அந்த பிளைட்டை வந்து வாங்கிடுறாரு. இதை வச்சு அவர் என்ன பண்றாருன்னா, தான் கடத்தி கொண்டு வந்த சிறுமிகளை அந்த தீவில் அடைத்து வைத்திருக்கிறார். அந்த தீவில் இதற்காகவே அவர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷலைஸ்டா ஒரு வந்து பங்களாஸா கட்டுறாரு. அந்த பங்களாஸ் கூட வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து ஒரு மர்மமான முறையிலேயே இருக்கும். எப்படின்னா, அத நீல கோடு கலர்லயே வந்து ஒரு பில்டிங் இருக்கும். அதுதான் மர்ம பில்டிங் சொல்றாங்க. அந்த பில்டிங் உள்ள வந்து பாத்தீங்கன்னா டோர்ஸ், விண்டோஸ் இருக்கிற மாதிரியே இருக்கும். ஆனா அது எல்லாமே ஆய்வுக்கு பின்னதான் தெரியுது, அது டோரோட என்ட்ரிஸே கிடையாது. பெயிண்டிங்ல கதவு போல வரைஞ்சிருப்பாங்க, ஆனா அங்க என்ட்ரிஸே இருக்காது. சோ இந்த பில்டிங் உள்ள பாத்தீங்கன்னா அண்டர் கிரவுண்ட்ல நிறைய சுரங்கங்களும் வச்சிருந்ததா சொல்லப்படுது. இந்த சுரங்கத்தில் உள்ள பல ரூம்ஸ், இந்த ரூம்ஸ்குள்ளதான் இந்த சிறுமிகளை கொடுமைப்படுத்தியது மற்றும் விஐபிகளுக்கு விருந்தாக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க. சோ இதுல வந்து இவங்க ஃபுல்லா டிஜிட்டலைஸ் ஆனதுனால எங்க போனாலும் எது போனாலும் அங்க ரெக்கார்ட் ஆயிடும். சோ இதுல இந்த இடத்துக்கு கொண்டு வர்றதுக்கும் இந்த விமானத்தை பயன்படுத்தினார். அதே நேரத்துல பயணங்கள் மூலம் இந்த விமானத்தில் பயணம் செய்து கொண்டு இருக்கும் போதே சிறுமிகளை கடத்தி வந்து இந்த பிளைட்லயே விருந்தாக்கினார் அப்படின்றதுதான் மிகப்பெரிய சர்ச்சையா பேசிட்டு இருக்காங்க. சார், இவர் கூட நிறைய முக்கிய புள்ளிகள் தொடர்புல இருந்ததா கூறப்படுது. அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். ஆமா, சோ அவர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய டைரியில வந்து குறிப்பு எழுதுனதா சொல்றாங்க. அரசியல்வாதிகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அமெரிக்க முன்னாள் அதிபர் பில் கிளின்டன், இப்ப இருக்கிற பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் பிரிட்டிஷ் இளவரசர் பிரின்ஸ் ஆண்ட்ரூ, சோ இதெல்லாம் வந்து இவரோட தொடர்புல இருந்தா மாதிரியே இவர்கிட்ட கம்யூனிகேஷன்ல இருந்தாங்க. குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா பில் கிளின்டன் மட்டும் 70 முறை அந்த தீவுக்கு போயிட்டு வந்து இவர்கிட்ட தொடர்புல இருந்தாரு அப்படின்னு சொல்றாங்க. ட்ரம்ப் அப்படி பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அவர் கூட நெருங்கிய நண்பரா ஒரு காலத்துல இருந்திருக்காரு. அதன் பிறகு அவரிடம் இருந்து சில கருத்து வேறுபாடு காரணமாக பிரிஞ்சிட்டாருன்னு சொல்றாங்க. இவர் இங்கிலாந்து இளவரசர் ஆண்ட்ரியூ, அவருமே இவர் கூட வந்து நிறைய தொடர்புல இருந்திருக்கிறாரு. பிற்காலத்துல வந்து பாத்தீங்கன்னா ஜெயில வந்து இருந்திருக்காரு ஜெஃப்ரி எப்ஸ்டீன். அந்த டைம்ல ஜெயில விட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறமா அவரிடம் மெயில் மூலியமா தொடர்பு கொண்டிருக்காரு. அவர் வந்து வீட்டுக்கு இன்வைட் பண்ணாரு அப்படின்னு சொல்றாங்க. அதே போல கோட்டீஸ்வரர்கள் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா குரோபதிஸ் அப்படின்னு வந்து உலகத்துல இருந்து யார் யார் அப்படி சொல்றாங்கன்னா, மைக்ரோசாஃப்டோட நிறுவனர் பில் கேட்ஸ், எலான் மஸ்க் அண்ட் வால் ஸ்ட்ரீட் பேங்க் ஆபீசர்ஸ் சொல்றாங்க. இதுல எலான் மஸ்க் அவரும் மறுக்கிறாரு, நான் அவரை வந்து சந்திச்சதே இல்லை அப்படின்னு சொல்றாரு. ஆனாலும் எலான் மஸ்க் அவரு எப்ஸ்டீனோட கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க இல்லையா, அவங்க கூட இருந்த புகைப்படங்கள் ஆதாரமா சொல்லப்படுது. அதை தவிர்த்து எலான் மஸ்க் மேல வேற எந்த தொடர்பும் இருக்கிற மாதிரி தெரியல. அதே போல மாடலிங் வேர்ல்டுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஏஜென்சிகள் அவங்கள வந்து ஏழை பெண்களுக்கு வேலை வாங்கி தரேன்
அப்படின்னு சொல்லி தன்னோட வலையில அவர் வந்து வீழ்த்திருக்காரு நிறைய பேரை. எப்ஸ்டீன் மாடலிங் வேர்ல்ட்ல இருக்கிறவங்கள, இந்த மாடலிங் வேர்ல்ட்ல இருக்கிற இதுல ஆக்டர்ஸா இருக்கட்டும், ஹாலிவுட் ஆக்டர்ஸ், இவங்க எல்லாருக்குமே இந்த சிறுமிகளை விருந்தாக்கினார் என்று சொல்லப்படுகிறது. அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா விஞ்ஞானிகள் சொல்றாங்க. விஞ்ஞானிகளை பொறுத்த வரைக்கும் ஸ்டீபன் ஹாக்கிங் அவர் தான் வந்து முதல் நோபல் பரிசு வந்து இயற்பியல் துறையில பெற்றாரு. அவருமே அந்த தீவுக்கு சென்றதாக சொல்றாங்க. ஆனா அவர் சைட்ல இருந்து என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னா, நான் வந்து ஒரு நிதி உதவிக்காக தான் போனேன், அவர் நடத்துற ஒரு ட்ரஸ்டுக்கு வந்து நிதி உதவிக்காக தான் எப்ஸ்டீன் அணுகுனேன், மற்றபடி வேற எதுவும் எனக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்றேன். சார் ஜெஃப்ரி எப்ஸ்டீன் இறந்துட்டதா சொல்றாங்களே, எப்படி சார்? ஆமா, அவர் வந்து 2019 வந்து ஜெயிலே வந்து சூசைட் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. பட் அவரோட சகோதரர் என்ன சொல்றாருன்னா, அவர் இறக்கக்கூடிய மனுஷன் இல்லை, அவர் தைரியம் மிக்கவர், அதனால அவர் சூசைட் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அதோட அந்த ஜெயில, அதாவது பிரிசன்ல வந்து பாத்தீங்கன்னா காவலர்கள் அன்னைக்கு தூங்கிட்டாங்கன்னு சொல்றாங்க. அதே நேரத்துல கேமரா எதுவுமே அந்த பர்டிகுலர் டே டைம்ல வேலை செய்யலன்னு சொல்றாங்க. சோ இத வந்து மெடிக்கல் எவிடன்ஸ் என்ன சொல்றாங்க, மருத்துவ நிபுணர்கள்னா இது வந்து சூசைடோட மரணம் தான் அப்படின்னு சொல்றாங்க. இது எப்ஸ்டீன் பொறுத்த வரைக்கும் எல்லாருமே, உலக தலைவருக்கா இருக்கட்டும், பிசினஸ் பீப்புளுக்கா இருக்கட்டும், விஞ்ஞானிகளுக்கா இருக்கட்டும், எல்லாருக்குமே ஒரு அச்சுறுத்தலா இருந்ததுனால இவரோட மரணமே ஒரு மர்மமா தான் இருக்கு. சார் ஜெஃப்ரி எப்ஸ்டீனோட சொந்த விமானமான லோலிதா எக்ஸ்பிரஸ்ல தான் பல அதிகாரிகள் டிராவல் பண்ணப்பட்டதா சொல்லப்படுது. அதுலதான் அவர் கடத்தல் நடத்துனதாவும் பேசப்படுது சார். அதை பத்தி நீங்க ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? இல்ல, அதிகாரிகள் அப்படின்னு நம்ம எதுவுமே இதுல சொல்ல முடியாது. இதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து உலக அரசியல் தலைவர்கள், விஞ்ஞானிகள், மாடலிங், ஹாலிவுட் ஆக்டர்ஸ், இது மாதிரி பீப்புள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இவர் வச்சிருந்த போயிங் 727 அப்படின்ற ஒரு விமானத்தை வச்சிருந்தாரு. இந்த விமானத்துல வந்து பாத்தீங்கன்னா பல விதமான சொகுசு மாளிகையா தான் இந்த விமானம் இருந்தது. இந்த விமானத்திலேயே நிறைய விஐபிகள் வந்து போயிட்டு, அதாவது அவங்க நாட்டுக்கே இந்த விமானம் அனுப்பி வைக்கப்பட்டதாகவும், அதில் சிறுமிகள் உள்ள இருந்ததாகவும், மசாஜ், அதன் பிறகு வந்து தன்னுடைய செக்ஸ் இச்சைகளை தீர்த்து கொள்வதற்காகவும் இந்த சொகுசு விமானத்தில் பயணித்தவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பில் கிளின்டன் மட்டும் இந்த பிளைட்ல வந்து பாத்தீங்கன்னா 26 முறை போனதாகவும் டைரியில எழுதி வச்சிருக்காரு. கிட்டத்தட்ட 2000 குறிப்புகள் அவரோட டைரியில இருந்ததா சொல்லப்படுது. அதுல பில் கிளின்டன் மட்டும், முன்னாள் அமெரிக்க அதிபர், அவரோட பயணம் மட்டும் 26 முறை இருந்ததாகவும், அதே போல இளவரசர் ஆண்ட்ரூவும் இந்த எப்ஸ்டீன் தீவுக்கு இந்த விமானம் மூலமே வந்திருக்காரு. அதாவது இங்கிலாந்துல இருந்து இந்த விமானம் மூலமாவே அழைத்து வரப்பட்டார் அந்த ஐலாண்ட், அதாவது லிட்டில் சென்ட் ஜேம்ஸ் அப்படின்ற எப்ஸ்டீனுக்கு சொந்தமான அந்த தீவுக்கு இந்த விமானம் மூலமே இளவரசரும், இங்கிலாந்து இளவரசரும் வந்ததா சொல்லப்படுது. அதே போல ஹாலிவுட் ஆக்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கெவின் ஸ்பேசி அண்ட் கிறிஸ் டக்கர், இவங்களுமே இந்த விமானம் மூலியமா ஆப்பிரிக்க நாடுகளுக்கு வந்து டிராவல் பண்ணிருக்காங்க. டிராவல் பண்ணும்போதே அவங்க இந்த விமானத்தை யூஸ் பண்ணி சந்தோஷமா இருந்திருக்காங்க, சிறுமிகளை வைத்து அப்படின்னு சொல்லப்படுது. இதுல வந்து நிறைய சிறுமிகள் பெயரை வந்து பாத்தீங்கன்னா பயணம் செய்த சிறுமிகள் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க இல்லையா இந்த பிளைட்ல. அதுல வந்து அடைமொழி, அதாவது என்ன சொல்றதுன்னா பெயர் குடிக்காம ரகசிய எழுத்துக்கள் மூலமாவே எழுதப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. சோ இதுல சிறுமிகள் பெயர் வந்து அந்த டைரியில இடம்பெறவில்லை. சார் அவரோட விமான பயணங்கள்ல இந்திய தொடர்பு ஏதாவது உண்டா சார்? சோ இந்த விமான பயணத்துல நம்மளோட இந்திய அரசியல்வாதிகளோ அல்லது பிசினஸ் பீப்புளோ டிராவல் பண்ணிருக்காங்களான்னு கேட்டா கரெக்டான ஆதாரங்கள் எதுவும் இல்லை. ஆனா நம்மளோட இந்திய வம்சாவளி சேர்ந்தவர்கள் அமெரிக்காவில் இருக்காங்க இல்லையா, அவங்க இந்த பிளைட்ல வந்து நிறைய உபயோகிச்சதா குறிப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க. அதே போல ஜெஃப்ரி எப்ஸ்டீன் வந்து இந்தியாவுக்கு பல முறை வந்திருக்காரு. ஆனா அவர் வரும்போது அவரோட இந்த விமானத்துல வந்து இந்தியாவில் வந்தாரா அல்லது கமர்ஷியல் பிளைட் ஏதாவது யூஸ் பண்ணி வந்தாரா அப்படின்னு எந்த குறிப்பும் இல்ல. சார் இந்த பிளைட் லாக்ஸ் மூலமா தான் நிறைய பேர் இதுல சிக்கி இருக்காங்க அப்படின்னு பேசப்படுது. இது ஒரு எவிடன்ஸா வந்து கேஸ்க்கு இருக்கா சார்? இத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. நிச்சயமா. இப்ப வந்து பாத்தீங்கன்னா யுஎஸ் நீதிமன்றத்துல இந்த கேஸ் வந்து விசாரணையில போயிட்டு இருக்கு. சோ அதுல குறிப்பா இந்த பிளைட் லாக்ஸ் அப்படின்னு டைரி குறிப்புகள், யார் யாரெல்லாம் இந்த விமானத்துல வந்து பயணம் பண்ணாங்க அப்படின்றதையும், அதன் பிறகு வந்து அவருடைய காதலி, அதாவது கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸ்வெல்லுக்கும் இதுல இருக்கிற தொடர்பை காட்டுறதுனாலதான் அவங்களாலையுமே இதுல தப்பிக்க முடியாம இன்னும் ஜெயில தான் இருக்காங்க. சோ
குறிப்பா இந்த டைரியில எழுதின மற்ற விஐபிக்கு எல்லாம் வந்து மறுக்க முடியாம இருக்க காரணமும் இந்த ஃபிளைட் லாக்ஸ்ல இருக்கிறதுக்கு மிகப்பெரிய காரணமா இருக்கு. சார் இப்ப இந்த கேஸ் என்ன லெவல்ல இருக்கு சார்? இது இன்னும் நீதிமன்றத்துல வழக்கா போயிட்டு இருக்கா? இது என்ன நிலைமையில இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்க சார். எஸ், இது யுஎஸ் நீதிமன்றத்துல வந்து தொடர்ந்து விசாரணையில் இருக்கு. அதுக்கு முன்னாடி இப்ப இருக்கிற யுஎஸ் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் அவர் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஜெஃப்ரி எப்ஸ்டீனோட நெருங்கிய ஃப்ரெண்டா இருந்தாருன்னு சொன்னோம் இல்லையா. இவரு அலிகேஷன்ல இருக்கும்போது இவர் தெளிவா சொல்லிட்டாரு, நான் அவர்கிட்ட ஃப்ரெண்டா இருந்த பழகின கொண்ட, ஆனா இவரோட தீவுக்கோ இவரோட இல்லீகல் விஷயத்துக்கும் நான் எந்த விதத்திலையும் யூஸ் பண்ணதும் இல்ல, தொடர்பு இருந்ததும் இல்ல அப்படின்னு சொன்னாரு. அதே போல இந்த நடந்து முடிந்த அவங்களோட ஊரோட பிரசிடென்ட் எலெக்ஷன்ல கூட அவர் ஒரு தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாரு. என்ன அப்படின்னா, நான் ஜெயிச்சு வந்தா இந்த விஷயங்களை வந்து நான் வெளியிடுறதுக்கு தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்லி என்கொயரி பண்றதுக்கு தயாரா இருக்குன்னு சொன்னதன் அடிப்படையில தான் இன்னைக்கு இந்த கேஸ் வந்து யுஎஸ் ஜுடிஷியல் வந்து என்கொயரி பண்ணிட்டு இருக்காங்க, கேஸ் நடத்திட்டு இருக்காங்க. சோ உதாரணமா இந்த கேஸோட எவிடன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 30 லட்சம் பக்கங்கள் கொண்ட ஆவணமா இருக்கான். பேப்பர்ஸ் ரெக்கார்டு வந்து 30 லட்சம் பக்கத்தை கொண்ட ஆவணமா இருக்கான். அதோட இல்லாம 2000க்கு மேற்பட்ட வீடியோக்களாவும் இருக்கு. பிக்சர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 1,80,000 பிக்சர்ஸ் வந்து வெளியிட்டு இருக்காங்க. இதுதான் வந்து மிகப்பெரிய சர்ச்சையா இருக்கு. ஏன்னா இதுல இடம்பெற்ற சிறுமிகள் பெயரையும் வந்து வெளியிட்டதுனால யூஎஸ்ல இது ஒரு பெரிய பூதாகாரமா வெடிச்சிட்டு இருக்கு. ஏன் வந்து சிறுமிகள் பெயரை வந்து பகிங்கரமா நீங்க வெளியிட்டீங்க, இதுல குறிப்பிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ இதை மீண்டும் இந்த சிறுமிகள் பெயர் வந்து மூடி மறைக்க முடியுமா என்றது தெரியல. போக போக தான் வெளியிட்டது பிறகு எப்படி இதை மறைக்க முடியும், போக போக தான் தெரியும். சார் அப்ப இந்த கேஸ்ல இப்ப யாருக்காச்சும் தண்டனை கொடுத்திருக்காங்களா சார்? கண்டிப்பா. ஏன்னா இப்போதைக்கு இந்த கேஸ்ல இருந்த முக்கிய குற்றவாளியான ஜெஃப்ரி எப்ஸ்டீன் வந்து 2019 சிறைசாலையிலேயே மர்மமான முறையில் தற்கொலை செய்து கொண்டார் அப்படின்னு சொன்னாங்க. சோ இது எல்லாமே வெளியில தெரியணும். அடுத்தது யாருக்குன்னு அவருடைய காதலியான கிஸ்லின் மேக்ஸ்வெல் அவருக்கு தான் தெரியும் சொல்லி அவரை வந்து அரெஸ்ட் பண்ணி சிறையில் இருக்கிறார். அவருக்கு 20 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. அவர் பெயில் கேட்டாரு, அவருக்கு பெயிலும் கொடுக்கப்படவில்லை. சார் இதுல பாதிக்கப்பட்ட சிறுமிகளுக்கு ஏதாவது நீதி கிடைச்சதா சார்? கிடைச்சதுன்னு சொல்லலாம். எப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, அவரோட ஜெஃப்ரி எப்ஸ்டீனோட பணம் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5000 கோடி அவரோட சொத்து இருந்ததாகவும் சொல்லப்படுது. அந்த சொத்துல அவர் சாகிறதுக்கு முன்னாடி 2 நாட்களுக்கு முன்னாடி அவரோட பிள்ளைகளுக்கு அந்த சொத்தை எழுதி வச்சத மாத்தி ஒரு ட்ரஸ்டுக்கு எழுதி வச்சதா சொல்லப்படுது. அதாவது இதுதான் தரப்பட்ட சந்தேகத்தை ஏற்படுது. பிள்ளைகளுக்கு கொடுக்காம அவரோட வாரிசுகளுக்கு கொடுக்காம ட்ரஸ்டுக்கு மாத்தி எழுத வச்சதுக்கு அப்புறமா 2 நாள் கழித்து அவர் மரணித்து இருக்கிறார் அல்லது சூசைட் செய்து இருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். சோ இதுல என்ன பண்றாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, அந்த சிறுமிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா விக்டிம் காம்பன்சேஷன் ஃபண்ட் சுமார் 150 சிறுமிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா 125 பில்லியன் அமெரிக்க டாலர், அதாவது நம்முடைய இந்திய மதிப்புன்னு சொல்லணும்னா 1000 கோடியை இழப்பீடாக கொடுத்திருக்காங்க. இதுல 92% இந்த தீர்வை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க, இந்த பணத்தை வாங்கிக்கிட்டாங்க. இதோட இல்லாம ஜேபி மோர்கன் பேங்க் அப்படின்ற இந்த பேங்க் வந்து பாத்தீங்கன்னா எப்ஸ்டீனோட சட்டவிரோத பணத்தை யூஸ் பண்ணி அதுல டிரான்சாக்ஷன் எல்லாம் கொடுத்து அவருக்கு சப்போர்ட் பண்ணதுனால அவங்களுமே பாதிக்கப்பட்டவர்களுக்கு வந்து 290 பில்லியன் வந்து கொடுக்கறதுக்கு சம்மதிச்சிருக்காங்க. சார் அரசியல் அதிர்வலைகள் எப்படி இருக்கு சார்? இது யுஎஸ் பொலிட்டீஷியன்ஸும் சம்பந்தப்பட்டிருக்காங்கன்னு சொல்றாங்க, நம்மளோட இந்தியன் பொலிட்டீஷியன்ஸும் இதுல இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படின்ற மாதிரி பேசப்படுது. அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். இதுல வந்து பாத்தீங்கன்னா 2026 பிப்ரவரி 3ஆம் தேதி முடிஞ்ச 3ஆம் தேதி பில் கிளின்டன் அவர் மனைவியும் யுஎஸோட நாடாளுமன்றத்தில் வந்து முன்னாடி நின்று சாட்சி அளிக்க தயாரா இருக்கேன் அப்படின்னு சொன்னது ஒரு பெரிய அதிர்வலையை ஏற்படுத்திச்சு. சோ அவங்க வந்து யுஎஸ்ஏ வந்து இதுல எல்லாருமே வந்து யார் யாரெல்லாம் வந்து அவங்க சொல்ல போறாங்க, யாரெல்லாம் மாட்ட போறாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதே நேரத்துல நம்ம இளவரசர் ஆண்ட்ரூ, இங்கிலாந்து இளவரசர் ஆண்ட்ரூமே வந்து பாத்தீங்கன்னா அவரு ஜெஃப்ரி எப்ஸ்டீன் வந்து விடுதலையான பிறகு அவரோட அரண்மனைக்கு அழைக்கப்பட்டார் என்று அவருடைய மெயில் எவிடன்ஸ் காட்டுது. அதே போல இந்திய தொழிலதிபர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அனில் டி அம்பானி அவரிடம் தொடர்பு இருந்ததாகவும் மெயில்ல அவரோட கான்வர்சேஷன் பண்ணதாகவும் எப்ஸ்டீனோட மெயில்ல அவரு இருந்திருக்காரு. ஏன் அப்படின்னு நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ஜெஃப்ரி எப்ஸ்டீனுக்கு பொறுத்த வரைக்கும் உலக தலைவர்கள் எல்லாருக்கிட்டையும் கான்டாக்ட் வச்சுக்கணும், உலகத்தில் உள்ள ஏற்படக்கூடிய நாட்டுக்கிடையே ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு நபரா
நபராக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் அனில் டி அம்பானி அவர்களிடம் மெயில் கான்வர்சேஷன் வச்சிருக்காரு. அதுல என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த கான்வர்சேஷன்ல 2017ஆம் ஆண்டு நமது பாரத பிரதமர் இஸ்ரேலுக்கு பயணமா போறாங்க. அங்க போகும்போது போயிட்டு ரிட்டர்ன் வந்ததுக்கு அப்புறமா அவரு அனில் அம்பானிக்கு தெரிவிக்கப்பட்ட மெயில்ல இந்த பயணம் என்னால் தீர்மானிக்கப்பட்டதுன்ற மாதிரி சொல்றாரு. ஆனா இதுக்குண்டான எந்த எவிடன்ஸோ மற்றதோ எதுவும் இல்ல. அவர் தான் ஒரு பெரிய ஆளு அப்படின்றது இந்த உலகத்துல காட்டுறதுக்காக எழுதியதா இந்த மெயில் போட்டதா சொல்லப்படுது. இதுல நமது பாரத பிரதமருக்கும் இதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அதே நேரத்துல அனில் டி அம்பானி அவர்கள் இவரிடம் தொடர்பில் இருந்ததாக மெயில்ல சொல்றாங்க இல்லையா. அதுல ஒரு கட்டம் மெயில்ல பாத்தீங்கன்னா, இவர் எனக்கு ஒரு 400 மில்லியன் அமெரிக்க டாலர் கடனா கேட்கிறாரு. அதுக்கு ஈடாக இங்க இந்திய நாட்டில் உள்ள பல கட்ட தொழிலதிபர்களையும் அதிகார வர்க்கத்திலையும் உங்களுக்கு நான் அறிமுகம் செய்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி மெயில்ல பேசப்பட்டதாக சொல்லப்படுகிறது. ஏனென்றால் ஜெஃப்ரி எப்ஸ்டீன் அவருக்கு இந்த இந்தியாவில் இருக்கிற மிகப்பெரிய மக்கள் தொகை கொண்ட ஒரு ஜனநாயக நாட்டுல யூஎஸ்ல இருக்கிற தொழிலதிபர்களை வச்சு இங்க நிறைய அவங்க ப்ராடக்டை விற்கிறதுக்கு கொள்றதுக்கு ஒரு வர்த்தகமா உபயோகிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் பிளான் பண்றாரு. அதோட நோக்கமா தான் பார்க்கப்படுவதை தவிர்த்து அவர் இங்க எப்படி அவரோட இன்ஃபுளுன்ஸ எப்படி இங்க யூஸ் பண்றது இந்திய நாட்டை அப்படின்னு தான் பாக்குறாங்க. மற்ற விதத்துல வேற எந்த இந்திய அரசியல்வாதிகளுக்கும் சரி தொழிலதிபர்களுக்கும் சரி தொடர்பு இருந்ததாக ஊர்ஜிதப்படுத்தப்படவில்லை. சார் இப்ப இறுதியா இது என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு சார் இந்த கேஸ்? இது பாத்தீங்கன்னா யுஎஸ் நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா 2026ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட 30 லட்சம் பக்கம் கொண்ட ஆவணங்களாகவும் 1,80,000 புகைப்படங்களை கொண்டதாகவும் 2000க்கு அதிகமான வீடியோஸும் எவிடன்ஸ் கிடைச்சதை வச்சு இவங்க இதை ஆய்வுக்கு உட்படுத்தியிருக்காங்க. இது வருங்காலங்களில் என்னென்ன சர்ச்சைகளை ஏற்படுத்த போகிறது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். நன்றி சார். ஜெஃப்ரி எப்ஸ்டீன் பத்தி நிறைய விஷயங்களை எங்களுக்கு ஷேர் பண்ணது. நன்றி.